எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 109க்கான காணொலி. டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 109க்கான காணொலி. முதல் கேள்வி, லோக் ஆயுக்தா அமைப்பு மகாராஷ்டிராவில் முதலில் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? லோக் ஆயுக்தா அமைப்பு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் முதலில் உருவாக்கப்பட்டது. எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் டி, 1971. அடுத்து இரண்டாவது கேள்வி, தலைமை தேர்தல் ஆணையர் யாரால் நியமிக்கப்படுகிறார்? தலைமை தேர்தல் ஆணையர் யாரால் நியமிக்கப்படுகிறார்? சரியான விடை ஆப்ஷன் சி, குடியரசுத் தலைவர் அவர்களால். அடுத்து மூன்றாவது கேள்வி, இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அதிகாரியின் வருடாந்திர அறிக்கை எந்த குழுவின் ஆய்விற்கு அனுப்பப்படுகிறது? இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அதிகாரியின் வருடாந்திர அறிக்கை எந்த குழுவின் ஆய்விற்கு அனுப்பப்படுகிறது? சரியான விடை பொது கணக்கு குழு. அடுத்த நான்காவது கேள்வி, முகலாயர் ஆட்சி காலத்தில் கப்பற்படை படகுகளின் பொறுப்பாளர் யார்? முகலாயர் ஆட்சி காலத்தில் கப்பற்படை படகுகளின் பொறுப்பாளர், இதுக்கு சரியான விடை மிர்-இ-பாகர். மிர்-இ-பாகர். அடுத்த ஐந்தாவது கேள்வி, நாம்தாரி இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார்? நாம்தாரி இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார்? இதுக்கு சரியான விடை பாபா ராம்சிங். பாபா ராம்சிங். அடுத்த ஆறாவது கேள்வி, முதன்மையான ஐரோப்பிய மொழிகள் சிலவற்றுக்கு சமஸ்கிருத மொழியுடன் கண்டிப்பாக தொடர்பு உள்ளது என கூறிய முதல் ஐரோப்பியர் யார்? முதன்மையான ஐரோப்பிய மொழிகள் சிலவற்றுக்கு சமஸ்கிருத மொழியுடன் கண்டிப்பாக தொடர்பு உள்ளது என கூறிய முதல் ஐரோப்பியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, பிலிப்போ சாசெட்டி. பிலிப்போ சாசெட்டி. அடுத்து ஏழாவது கேள்வி, அசல் சமண சமய நூல்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? அசல் சமண சமய நூல்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? இதுக்கு சரியான விடை அகம். அடுத்து எட்டாவது கேள்வி, பொறுத்துக, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அகாடமி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. சங்கீத நாடக சபை 1953ஆம் ஆண்டு. லலித் கலா அகாடமி 1954. தேசிய நாடக பள்ளி 1957. தேசிய நூல் வளர்ச்சி கழகம் 1959. அடுத்தது ஒன்பதாவது கேள்விக்கு, இந்தியாவில் கொத்தடிமை முறை ஒழிக்கப்பட்ட நாள்? இந்தியாவில் கொத்தடிமை முறை ஒழிக்கப்பட்ட நாள் 25 அக்டோபர் 1975. 25 அக்டோபர் 1975. அடுத்த 10வது கேள்வி, இந்தியாவில் 20 அம்ச திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு? இந்தியாவில் 20 அம்ச திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஜூலை 1975. அடுத்து 11வது கேள்வி, நோயற்றவரின் இரத்த பிளாஸ்மாவில் இந்த அயனி காணப்படாது. நோயற்றவரின் இரத்த பிளாஸ்மாவில் இந்த அயனி காணப்படாது. சரியான விடை மெர்க்குரி. அடுத்து 12வது கேள்வி, புரோஜெஸ்டிரான் ஹார்மோன். புரோஜெஸ்டிரான் ஹார்மோன் டேஸில் சுரக்கிறது. டேஸில் சுரக்கிறது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, கார்பஸ் லூட்டியம். கார்பஸ் லூட்டியம். அடுத்து 13வது கேள்வி, ஒரு விந்து செல்லின் ஆற்றல் மையமாக இருப்பது. ஒரு விந்து செல்லின் ஆற்றல் மையமாக இருப்பது நடுப்பகுதி. நடுப்பகுதி. அடுத்தது 14வது கேள்வி, செல் சுவர் உருவாகும் போது டீலோபேஜ் நிலையில் செல் பகுப்படையும் போது தோன்றும் சிறுமணி போன்ற அமைப்பிற்கு. செல் சுவர் உருவாகும் போது டீலோபேஜ் நிலையில் செல் பகுப்படையும் போது தோன்றும் சிறுமணி போன்ற அமைப்பிற்கு சரியான விடை பிராக்மோபிளாஸ்ட். பிராக்மோபிளாஸ்ட். அடுத்து 15வது கேள்வி, பின்வரும் சரியாக பொருத்தப்பட்ட இணையை தேர்ந்தெடுக்க.
பின்வரும் சரியாக பொருத்தப்பட்ட இணையை தேர்ந்தெடுக்க. இதுக்கு சரியான விடை 15வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. அதாவது மெர்க்குரி சின்னபார் என்பது சரியானது. அலுமினியத்தின் தாது அதாவது பாக்சைட் என்பது சரியானது. இரும்பின் தாது ஹேமடைட் என்பது சரியானது. 1, 2, 4. டைட்டானியம் லிமோனைட் என்பது தவறானது. அடுத்து 16வது கேள்வி. முதிர்ந்த கருப்பை நுண்ணறை பொதுவாக ஒரு ஆரோக்கியமான பெண்மணியின் கருப்பையில் எத்தனை நாள் இருக்கும்? முதிர்ந்த கருப்பை நுண்ணறை பொதுவாக ஒரு ஆரோக்கியமான பெண்மணியின் கருப்பையில் எத்தனை நாள் இருக்கும்? இதுக்கு சரியான விடை 16வது கேள்விக்கு ஆப்ஷன் பி. மாதவிடாய் சுழற்சியின் 11லிருந்து 17வது நாள். அடுத்தது 17வது கேள்வி. PSLV C-35 மூலம் ஏவப்பட்ட ஸ்கேட்சாட் 1 எனும் செயற்கைக்கோள் எந்த வகையைச் சேர்ந்தது? PSLV C-35 மூலம் ஏவப்பட்ட ஸ்கேட்சாட் 1 எனும் செயற்கைக்கோள் எந்த வகையைச் சேர்ந்தது? இதுக்கு சரியான விடை 17வது கேள்விக்கு ஆப்ஷன் டி. வானிலை ஆய்வு. அடுத்து 18வது கேள்வி. மூதாதையரின் செல்லிலிருந்து படியெடுப்பு முறையில் உருவாக்கப்பட்ட முதல் பாலூட்டி விலங்கு டோலி என்கிற ஆடு பிறந்த ஆண்டு எது? மூதாதையாரின் செல்லிலிருந்து படியெடுப்பு முறையில் உருவாக்கப்பட்ட முதல் பாலூட்டி விலங்கு டோலி என்கிற ஆடு பிறந்த ஆண்டு எது? இதுக்கு சரியான விடை 18வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. 1996. அடுத்து 19வது கேள்வி. விளையாட்டு வீரர்கள் அவர்கள் எந்த விளையாட்டை சேர்ந்தவர்கள்? இதுக்கு சரியான விடை வந்து ஆப்ஷன் டி. PV சிந்து பேட்மிண்டன் விளையாட்டு வீராங்கனை. மேரி கோம் குத்துச்சண்டை விளையாட்டு வீராங்கனை. சாக்ஷி மாலிக் மல்யுத்த வீராங்கனை. நீரஜ் சோப்ரா ஈட்டி எறிதல் வீரர். இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரியான கேள்விகள் வந்து அந்த டைம்ல இப்போ 2020 இந்த டைம்ல யாரு ஃபேமஸா இருக்கிறாங்களோ அந்த விளையாட்டு வீரர்களை கேட்பாங்க. இப்போ அந்தந்த டைம்ல எந்தெந்த விளையாட்டு வீரர்கள் எந்தெந்த விளையாட்டுல சிறந்தவர்கள் என்பதை பற்றி அந்த மாதிரி கேட்பாங்க. அல்லது எந்த மாதிரியான விளையாட்டுல, அதாவது பேட்மிண்டன் விளையாட்டுல இந்த வருடத்துல யாராவது வந்து சாம்பியன் பட்டம் பெற்றிருந்தா அதே மாதிரி கேட்பாங்க. அல்லது தரவரிசையில முன்னிலையில் இருந்தா அவங்களோட பேரு, இந்த மாதிரியான கேள்விகள். அல்லது ஏதாவது பிராண்ட் அம்பாசிடரா இருக்கும்போது, அல்லது ஏதாவது ஒரு அமைப்பு வந்து இந்த விளையாட்டு வீரர்கள் மிகச்சிறந்த முறையில் ஃபேமஸ் ஆனாங்க, அந்த மாதிரி பட்டியல் கேட்டாங்கன்னா அந்த மாதிரி இன்டெக்ஸ் டைப் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்து 20வது கேள்வி. ஃபோர்னைட் நாணயத்தை பயன்படுத்தும் நாடு. ஃபோர்னைட் நாணயத்தை பயன்படுத்தும் நாடு ஹங்கேரி. அடுத்து 21வது கேள்வி. எலக்ட்ரானோசெஃபாலோகிராஃபி அல்லது EEG என்பது எதை பற்றிய படிப்பு? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ மூளை. அடுத்து 22வது கேள்வி. இந்தியா மற்றும் சீனா கையெழுத்திட்ட பஞ்சசீல ஒப்பந்தம் எந்த ஆண்டு உருவானது? இந்தியா மற்றும் சீனா கையெழுத்திட்ட பஞ்சசீல ஒப்பந்தம் எந்த ஆண்டு உருவானது? இதுக்கு சரியான விடை 22வது கேள்விக்கு ஆப்ஷன் டி 1954. அடுத்து 23வது கேள்வி. முற்றுரிமையாளரின் முதன்மையான நோக்கம் என்ன? முற்றுரிமையாளரின் முதன்மையான நோக்கம் என்ன? இதுக்கு சரியான விடை அதிகபட்ச லாபம். அதிகபட்ச லாபம். அடுத்து 24வது கேள்வி. இரத்த சிவப்பு அணுக்கள் உருவாவதில் ஏற்படும் பிரச்சனையினால் வரும் பாதிப்பு என்ன? இரத்த சிவப்பு அணுக்கள் உருவாவதில் ஏற்படும் பிரச்சனையினால் வரும் பாதிப்பு என்ன? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி டைசர்த்ரோபோசிஸ். டைசர்த்ரோபோசிஸ். அடுத்து இந்த காணொளியின் கடைசி கேள்வி 25வது கேள்வி. இந்திய விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் வந்து விளையாடு திட்டத்தை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தியது? இந்திய விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் வந்து விளையாடு திட்டத்தை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தியது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி
2011 இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 109க்கான காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 109க்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.